ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாலிப கவிஞர் வாலி கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டிருந்த டைமில் கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு பாட்டை எழுதி கொடுத்து அந்த பாட்டு சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேன் இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோ, ஹீரோயின்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியருக்குமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்க தான் செய்யுது. அதில் ரொம்பவே முக்கியமானவர் தான் கவிஞர் வாலி அவர்கள். இவரோட வரிகளில் வந்த பாடல்களை கேட்கறதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. கவிஞர் வாலி எம்ஜிஆருக்காக பல பாடல்களை எழுதி கொடுத்துருக்காரு. அதில் பெரும்பாலான பாடல்கள் ஹிட் பாடல்கள் தான். இந்த நிலையில தான் இயக்குனர் பிரகாஷ் ராவ் அவர்களோட இயக்கத்தில் எம்ஜிஆர், நம்பியார், சரோஜாதேவி, மனோரமா, நாகேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து 1964 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் படகோட்டி திரைப்படம். இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் ராமூர்த்தியும் தான் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லாமே வாலி தான் எழுதியிருந்தார். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் தான் இருந்திருக்கு. 7 பாட்டுக்குமே வாலி பாடல் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசியாக நம்பியாருக்காக ஒரு பாட்டை ஆட் பண்ணலான்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாட்டை யாரை எழுத சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் இதையும் வாலிகிட்டே எழுத சொல்லலான்னு சொல்லி இந்த பற்றி வாலிகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வாலி கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டதுனால என்னால் இந்த பாட்டை எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஆனால் 7 பாட்டும் நீங்கள் எழுதிட்டு ஒரு பாட்டு மட்டும் நாங்கள் வேறு ஆள்கிட்ட போனால் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசாமல் நீங்களே இந்த பாட்டை எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி படக்குழு வாலிகிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதனால் தவிர்க்க முடியாத வாலி அந்த பாடலை காட்சிக்கு உண்டான சீனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்பியார் அவர்கள் சரோஜாதேவி நினச்சிட்டு குடிபோதையில் ஆசை நாயகியை பார்த்துட்டு பாடுற மாதிரியான காட்சி அமைப்புக்கு தான் பாடல் வரிகள் வேணும் அப்படின்னு படக்குழு கேட்டிருக்கு. இதை கேட்ட வாலி காய்ச்சலுக்கு மத்தியிலையுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்த பாடல் தான் அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டை சுசீலா தான் பாடியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்த 8 பாடல்களுமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். உங்களுக்கு வாலியோட வரிகளில் வந்த பாடல்களில் எந்த பாட்டு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.